ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வாரண்ட் ட்ரையலில் லாஸ்ட்டு பார்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது பார்ட்டு சி. அதில் உள்ள தலைப்பை பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல். சரிங்களா? இது வந்து அந்த வாரண்ட் கேஸில் பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள அந்த பார்ட்டு சியை. அதுக்கு வந்து மொத்தம் 3 செக்ஷன் தான் இருக்குது இதில். இப்போ சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 248, 249 அண்ட் 250 3 செக்ஷன் தான். அதே பிஎன்எஸ்எஸில் 271, the cursor வச்சு காமிக்கிறேன், 271, 272, the last one is 273. சரிங்களா? இப்போ பிஎன்எஸ்எஸில் 248 என்ன சொல்லுதுன்னா, அதோட ஹெட்டிங் மட்டும் பாருங்கள். தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் அதில் மொத்தம் 3 சப்செக்ஷன் இருக்கு இல்லையா? 3 சப்செக்ஷன் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ப்ரொவிஷோ. அந்த ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இன் எனி கேஸ், அதாவது இந்த சாப்டர் படி எந்த கேஸாக இருந்தாலும், இந்த சாப்டர் படி உள்ள எந்த கேஸாக இருந்தாலும் அந்த சார்ஜ் ஹாஸ் பின் ஃப்ரேம் பண்ணப்பட்ட பிறகு இந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபைன்ஸ் அக்யூஸ்ட் நாட் கில்ட்டி, அவர் வந்து குற்றம் மற்றவன் என நினைத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, சல் ரெக்கார்டு அண்ட் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல், அவங்க வந்து அக்யூட்டல் பண்ணுவாங்க, அதை பதிவு செஞ்சுட்டு அக்யூட்டல் பண்ணுவாங்க. இது சப்செக்ஷன் 1. அடுத்து சப்செக்ஷன் 2ல் பாருங்கள், இன் எனி கேஸ் அண்டர் தி சாப்டர், இந்த சாப்டரில் உள்ளவாறு விசாரிக்கக்கூடிய எந்த வழக்கிலுமே இந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபைன்ஸ் அக்யூஸ்ட் கில்ட்டி, அவர் வந்து குற்றம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க, குற்றம் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து கன்விக்ஷன் தானே பண்ணணும் இல்லையா? பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க 2 விஷயத்த பார்க்கணும். என்ன பார்க்கணுன்னா, அந்த 2 விஷயத்துக்கு அவங்க உட்படலைன்னா மட்டும்தான் கன்விக்ஷன் கொடுக்கணும். அது என்னன்னு பாருங்கள். அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே லாஸ்ட்டில் வருவாங்க, பட் டஸ் நாட் ப்ரொசீடு இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 325 ஆர் செக்ஷன் 360. சரிங்களா? இது என்ன செக்ஷன்னா, இந்த செக்ஷனை நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் குற்றமற்றவர் என்று அவர் நினச்சா உடனே கன்விக்ஷன் பண்ண முடியாது. இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ தான் கன்விக்ஷன் பண்ணணும். அது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு 325 சொல்லியிருக்காங்க, செகண்ட் 360 சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு 360 சொல்லிட்டு 325 கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு நான் வரேன். சரிங்களா? இப்போ 360 சிஆர்பிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்னடத்தை, தட் இஸ் ப்ரொபேஷன். இப்போது இந்த ப்ரொபேஷன் 360ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷனில் சில நபர்களுக்கு மட்டும் சில வகையான தண்டனைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை வந்து நன்னடத்தையின் பேரில் விடுவிக்கலாம். ஒன்று வந்து டைரெக்டாக விடுவிக்கலாம் கண்டித்து, இன்னொன்று வந்து 3 வருஷத்துக்கு உட்பட்ட அந்த மட்டும் அவங்கள வந்து கண்காணிப்பின் பேரில் அதாவது வித்தவுட் ஷூரிட்டி விடுவிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து 360 செக்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கும் போது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த அக்யூஸ்டுக்கு வந்து அந்த செக்ஷன் ஏதாவது மேட் அவுட் ஆகிறதா என்பதை நம்ம ஃபாலோ